9th மேக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இது நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் 2x2 மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு அதுலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 3 4. சரி, இதை ஏன் நம்ம 2x2 மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஓகே, 2 ரோஸ் இருக்குது, 2 காலம் இருக்குது. இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா இதோட அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எலமெண்ட் எடுத்து நான் தனியாக எழுதிக்கிறேன். பாருங்கள், இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது. இதில் பிரின்சிபல் டயக்ராம் தமிழில் பிரதான மூலைவிட்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகேவா, இந்த பிரின்சிபல் டயக்ராம் இருக்கு இல்லையா, இதில் உள்ள எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 1 இருக்கக்கூடிய இடத்துக்கு 4 போய்டும், 4 இருக்க இடத்துக்கு 1 போடணும். பாருங்கள், ஆன்சர் 4, இது 1. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிரின்சிபல் டயக்ராமில் உள்ள எலமெண்ட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்து செகண்டரி டயக்னல்னு சொல்லுவோம். சரி, அப்போ இதில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல அப்படி இப்படியே இருக்கும். ஆனால் அதோட சிம்பிளை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம -2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ 3 இருக்குது, -3 ஆகிடும். பாருங்கள், இந்த பிரின்சிபல் டயக்னலில் என்ன பண்ணியிருக்கோம், எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளை வந்து மாற்றிருக்கோம். இது வந்து -2 -3ன்னு மாறி இருக்கு. ஓகே, அவ்வளோதான். அட்ஜாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே மேட்ரிக்ஸ்க்கு மைனர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம் 1. இதோட மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த 4 அப்படிங்கிற எலமெண்ட்டு தான். இதுதான் இந்த 1 அப்படிங்கிற எலமெண்ட்டோட மைனர். ஓகே, அப்போது மைனர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 4. புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த நம்பருக்கு நம்ம மைனர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம 2 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த 2க்கு நம்ம மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ 2க்கு தான் நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட ரோ வந்து இதுதான், அது இருக்கக்கூடிய காலம் இதுதான். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 3. அப்போது இந்த 2 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டோட மைனர் என்னது, இந்த 3. இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம், மைனர் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே இந்த சிம்பிளை வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு சிம்பிள் வந்து இதுதான். எடுத்தோடனே பாசிட்டிவில் ஆரம்பிக்கும், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ், அதே மாதிரி பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ், அதுக்கப்புறமேலு பாசிட்டிவ். ஓகே, இந்த சிம்பிளை போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அந்த 1 இருக்கிற அதே இடத்துல இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஓகே, கோஃபேக்டர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டுக்கணும். இன்ட்டு இந்த சிம்பிளோட இந்த 1ஓட மைனர் எது, இதுதான். அப்போது இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 ப்ளஸ் இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 4, அதை நம்ம 4 தான் போட போகிறோம். ஓகே, அந்த தான் இந்த 1 அப்படிங்கிற நம்பரோட கோஃபேக்டர். மைனரையும் அந்த சிம்பிளையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சருக்கு பேர் தான் கோஃபேக்டர். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இதோட கோஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், 2 இருக்கக்கூடிய இதே இடத்துல இங்கே என்ன இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் 2
வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட சிம்பிள் என்னது, இந்த 2ஓட சிம்பிள் மைனஸ். ஸோ இந்த மைனஸ் எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, இந்த 2ஓட மைனர் என்னது 3. அப்போது அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். மைனஸ் இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு -3. இதுதான் இந்த 2 அப்படிங்கிற நம்பரோட அந்த எலமெண்ட்டோட கோஃபேக்டர் அண்ட் மைனர். மைனர் வந்து என்னது 3 கண்டுபிடிச்சிருக்கோம். கோஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -3ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. இதுதான் ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி மைனர் கண்டுபிடிக்கிறது, எப்படி கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமேல அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன்னு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு நம்ம மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எலமெண்ட்றது இந்த 2 தான். இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் அது இருக்கக்கூடிய அந்த காலமையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், பேலன்ஸ் இருக்குது 4 1 7 2. ஓகே, இப்போது இதில் இதுதான் பிரின்சிபல் டயக்னல். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 × 2ன்றது 8. ஓகே, செகண்டரி டயக்னல் எதுனா இதுதான். இதை மல்டிப்ளை பண்ணால் 7 × 1ன்றது 7. இந்த பிரின்சிபல் டயக்னல்லிருந்து இந்த செகண்டரி டயக்னலோட வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போது 8 - 7 இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் இந்த 2 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டோட மைனர். இப்போ அடுத்த எலமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 3, இதோட மைனர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுறணும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், மைனர் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்குது இதுதான் 3 1. அப்போ 3 1. அடுத்தது என்ன இருக்குது 3 2. அப்போ 3 2. இதில் பிரின்சிபல் டயக்னல்ன்றது எது இதுதான். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 3 × 2ன்றது 6. ஓகே, இது ரெண்டும் செகண்டரி டயக்னல். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 1 3. அப்போது இந்த பிரின்சிபல் டயக்னல்லேருந்து இந்த செகண்டரி டயக்னலை மைனஸ் பண்ணோம். அப்போ 6 - 3 இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் இந்த 3 அப்படிங்கிற இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, இதோட மைனர். ஓகே, இப்போ நமக்கு மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அடுத்து நம்ம கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொடுத்துருக்க இந்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே இந்த சிம்பிளை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவில் ப்ளஸில் ஆரம்பிக்கும், அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தான் வரணும், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் தான் வரணும். அதே மாதிரி மேலே ப்ளஸ் இருக்குன்னா கீழே வந்து மைனஸ் தான் வரணும், அதுக்கப்புறம் ப்ளஸ், அதுக்கப்புறம் மைனஸ். இதுதான் வந்து இந்த சிம்பிளை எழுதக்கூடிய ஒரு முறை. இப்போ நம்ம இந்த சிம்பிளை எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டா ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த சிம்பிள் போடணும். இப்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் இதுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு தான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 இருக்கிற இடத்துல இங்கே என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ். அப்போது நம்ம 2க்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை இங்கே போட்டுறணும். ஓகே, இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட மைனர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 இருக்கக்கூடிய ரோவையும் இந்த காலத்தையும் கட் பண்ணிடணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 8. இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 4 × 2ன்றது 8. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 7 × 1ன்றது 7. இந்த 8லேருந்து 7 மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த 2 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட சிம்பிளை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறமேல இந்த 2ஓட மைனரை கண்டுபிடிச்சி இங்கே எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் கோஃபேக்டர். இப்போ அடுத்த எலமெண்ட்டுக்கு நம்ம அதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது 3. அப்போது இந்த 3ங்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 இருக்கக்கூடிய இதே இடத்துல இங்கே என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ். அப்போ அதை எடுத்து அந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நீங்கள் விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது இந்த 4 எலமெண்ட்ஸு. அப்போ இதில் பிரின்சிபல் டயக்னலை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 2. இந்த 3ஐயும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் பிரின்சிபல் டயக்னல்.
அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 2ன்றது 6. இதுதான் செகண்டரி டயகனல். இந்த 3 × 1 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3. அப்போ 6 - 3. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அடுத்ததுக்குரிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து தேர்டு. அப்போ இந்த சிம்பிள் ப்ளஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகே, இந்த எலமெண்ட் 1 அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் அந்த காலத்தையும், ஓகே, இந்த ரோ 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்குது இந்த 4 எலமெண்ட்ஸ் தான். இதில் பிரின்சிபல் டயகனல்ன்றது இது தான். ஓகே, 3 × 7ன்றது என்னது? 21 மைனஸ் 3 × 4ன்றது 12. இதே மாதிரி இங்கே உள்ள இருக்கக்கூடிய 9 எலமெண்ட்டுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக இந்த கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், சிம்பிள் போடணும், அதே சமயம் அதோட மைனரையும் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கு இல்லையா கீழே, இதோட மைனர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இதோட சிம்பிள் என்னது? 3 இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்டு கண்டுபிடிக்கும் போதே எப்படி மைனர் கண்டுபிடிக்கிறது, எப்படி கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ நான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் கண்டுபிடிச்சி எழுதியாச்சுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை பாருங்கள், இந்த டேர்ம். ஓகே, இந்த டேர்மில் நம்ம வந்து மைனர் அண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் போட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறமேல அதோட மைனர் கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த மாதிரி மைனஸ் முன்னால் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகணும். மைனஸால் இந்த டேர்மை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் × 6 வந்து -6, மைனஸ் × -3ன்றது +3. இப்போ -6லேருந்து +3 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? -3 கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு புரியுதா? பாருங்கள், -6 - 3. இப்போ இந்த டேர்மில் இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +3. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? -3. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம அந்த இடத்துல மைனஸ் வர டேர்ம் எல்லாத்துலேயுமே மைனஸை வந்து உள்ளே கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பாருங்கள், இப்போ -14 அப்புறம் -9 இருக்கு இல்லையா இந்த டேர்ம், இதை வந்து நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். மைனஸ் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேர்ம் இதை மட்டும் நான் எடுத்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சில பேருக்கு அங்கெல்லாம் டவுட் வரும். இப்போ மைனஸ் இருக்குது, 14 - 9 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மைனஸை வச்சு இந்த 14 மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ -14. இந்த மைனஸ் வச்சு உள்ளே இருக்க -9 மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ +9. இப்போ -14லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா -5. அதுதான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, சின்ன சின்ன டவுட்ஸ் தான், ஆனால் அது வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஏன்னு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மேட்ரிக்ஸு, இந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் தான் இது. ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதாங்க மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா, அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் அட்ஜாயிண்ட்டு. அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸு. ஓகே, டிரான்ஸ்போஸ்னால் என்னன்னு வர தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம அட்ஜாயிண்ட், இப்போ உங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அட்ஜிஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழில் அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்து சேர்ப்பு அணி. ஓகே, தமிழில் இதுக்கு பேர் சேர்ப்பு அணி. எப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, இதோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டி அப்படிங்கிறத இந்த கார்னரில் எழுத மறக்கக்கூடாது. பாருங்கள், இப்போது நான் இந்த டி அப்படிங்கிறத இந்த கார்னரில் நான் எழுதிக்கிறேன். இதுதான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம்.
இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அந்த மேலே வந்து இந்த டி அப்படிங்கிறத போடுறத மறக்கக்கூடாது. இப்போது நம்ம எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணுறது? டிரான்ஸ்போஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள், இது ரோ இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை நான் ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறேன். ஓகே, அப்போ 1 - 3 9. ஓகே, இப்போது செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக நான் எழுதுகிறேன். அப்போ எப்படி எழுதணும்? 1 1 -5. இந்த தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள், -1 1 -1. அவ்வளோதான், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய ரோவெல்லாம் காலமாக நம்ம மாற்றுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் தான் இந்த மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதியிருக்கோம். பாருங்கள், 1 - 3 9. அது வந்து நம்ம காலமாக எப்படி எழுதியிருக்கோம்? 1 - 3 9. ரெண்டாவது லைன் பாருங்கள், 1 1 -5. ஸோ 1 1 -5. இப்போ அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் ரோ -1 1 -1. அதை லாஸ்ட்டு காலமாக எழுதியிருக்கேன். -1 1 -1. அவ்வளோதான். அதில் இருக்கக்கூடிய 3 ரோவையும் 3 காலமாக நம்ம மாற்றி எழுதுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ் ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது? இதுதான். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்க இந்த ஏ அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைனர் கண்டுபிடிக்க பழகணும். அதுக்கப்புறம் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி நம்ம மேட்ரிக்ஸில் எழுதுகிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் அட்ஜாயிண்ட்டு. ஸோ 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இவ்வளோதான் இந்த சம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2/2 மேட்ரிக்ஸு, அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்குறோங்க. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க 2/2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் டயகனல் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -2 × -3. பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போது இந்த -2 × -3 அது என்ன வரும்னா +6 வரும். -× +. அப்போ 2 × 3 6. ஓகே, +6. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செகண்டரி டயகனல் இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 × 4 4. இந்த பிரின்சிபல் டயகனல்லேருந்து இந்த செகண்டரி டயகனலை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 6 - 4 = 2. இதுதான் டிட்டர்மினன்ட் ஏ. இவ்வளோதான். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பிரின்சிபல் டயகனலை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம், செகண்டரி டயகனலை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். பிரின்சிபல் டயகனல் வேல்யூலேருந்து செகண்டரி டயகனல் வேல்யூவை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் டிட்டர்மினன்ட் ஏ. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இப்படி தான் எழுதுகிறோம். ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னீங்கன்னா, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. 1/டிட்டர்மினன்ட் ஏ × அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, இப்போது இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஏ தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஏன் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன் கேஸு நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது, இப்போ பாருங்கள் ஃபார்முலா என்னது? 1/டிட்டர்மினன்ட் ஏ × அட்ஜ். இப்போது இந்த டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா இதுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஏன்னா 1/0ன்றவோட வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டிவ்னு வந்துடும். ஓகே, அப்போது இந்த மாதிரி வரும்போது நம்ம இதுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம எழுதிடுவோம். அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தவனையே இந்த டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? அட்ஜ் ஏ = இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மேட்ரிக்ஸு அதில் உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. பாருங்கள், -3 4 1.
இப்போ இது இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது இருக்க இடத்துக்கு இது போயிடும், 2 இருக்க இடத்துக்கு 3 வந்துடும். பாருங்கள், -2 இருக்கிற இடத்துக்கு என்ன வந்துடணும், -3. -3 இருக்கிற இடத்துல என்ன போயிடும், -2. எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, பிரின்சிபல் டயகனலில். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், செகண்டரி டயகனலில் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்ஸுக்கு சிம்பலை சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, இது ரெண்டும் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் 4 அப்புறம் 1, இந்த 4 1 இந்த ரெண்டு எலமெண்ட்ஸுக்கும் நம்ம சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ -4 +4 இருக்கிறது வந்து இடம் வந்து -4 ஆயிரும், இங்கே வந்து -1. அவ்வளோதான், அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஃபார்முலா என்னது, A inverse is equal to 1 by determinant A into RGA. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1 by determinant A வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2. இந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும். அட்ஜாயிண்ட் A என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதுதான் RGA நம்ம கண்டுபிடிச்சது. ஓகே, இதை எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியதான். அவ்வளோதான், இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். இவ்வளோதான் இந்த சம். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேல இதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போது இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள், இப்போ இது ஒரு ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ரோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். எனி ரோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதா, எந்த ரோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த காலம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு காலம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்படி காலம் வைஸாக எடுத்து நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஃபஸ்ட் ரோவே எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ரோவே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோக்குரிய சிம்பிள் என்ன பாருங்க. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ, இதோட சிம்பிள் இங்கே என்ன இருக்கு, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த சிம்பிளை நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ 5 இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இதுக்குரிய சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 5 என்ன வேல்யூ கிடைக்கும், 5. ஓகே, சிம்பிளோட மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். இந்த 5க்கு தானே நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 5 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுறணும். விட்டுட்டோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, பிரின்சிபல் டயகனல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25. 5 × 5 25. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இன்ட்டு 1. 1 × 1 1 தான் ஆன்சர். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 25லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ணுறோம். அதாவது பிரின்சிபல் டயகனல் வேல்யூலேருந்து செகண்டரி டயகனல் வேல்யூவை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்க சிம்பிள் 1க்கு மேலே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 1, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 1ஓட ஆன்சர் என்னது, -1. ஓகே, இப்போ இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம கட் பண்ணிடுறோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த 4 எலமெண்ட்ஸும். அப்போ 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இதென்ன பிரின்சிபல் டயகனல். அப்போ 1 × 5 5. இதுலேருந்து செகண்டரி டயகனலை மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் சிம்பிள். இப்போ 1 × 1 1, இதுதானே செகண்டரி டயகனல். அப்போ 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் இந்த நம்பர் இருக்கு இல்லையா 1, இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போது இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 வந்து நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணோம், மேலே இருக்க ப்ளஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம். இது ஏற்கனவே +1. அப்போ +1 இன்ட்டு ப்ளஸ்ன்றது 1 தான், +1. ஓகே, இப்போ பாருங்க, இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம விட்டுறணும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த 4 எலமெண்ட்ஸ். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 1 1. இதில் இருந்து செகண்ட் டயகனலாக மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்க, 1 × 5 5. அப்போ 1லேருந்து 5 நம்ம மைனஸ் பண்ணுறோம். இது வரை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 25லேருந்து 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 24 -1. இப்போ 5லேருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், 4 +1. இப்போ இதில் பாருங்கள், 1 - 5 போது -4 கிடைக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 24 × 5 என்ன கிடைக்கும், 2 5s are 10, 1 12, 120. இதோட ஆன்சர் மைனஸ். இப்போ மைனஸால் இந்த -1ஆல் இந்த 4 மல்டிப்ளை பண்ணும்போது -4. இப்போ இங்கே +1ஐயும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -4. இப்போ 120 இருக்குது. இந்த ரெண்டையும் மைனஸும் மைனஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -8 இஸ் ஈக்குவல் டு 112. ஓகே, அப்போது இந்த டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ என்னது, 112. ஓகே, இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னது பாருங்க. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஃபார்முலா 1/determinant A into adj தானே ஃபார்முலா. இப்போது இந்த டிட்டர்மினன்ட் ஏ இன்கேஸ் எப்போமாவது ஒரு தடவை 0ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, 112ன்னு கிடச்சிருக்கு. சப்போஸ் இது 0 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது 1/0 அப்படின்ட்டாலே இந்த வேல்யூ என்னது, 1/0க்கு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிவ். அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு நம்மளோட என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த சிம்பிள் எடுத்து எழுதிக்கணும். பாருங்க, அவ்வளோதான், நம்ம சிம்பிள் எழுதிக்கிட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு நம்பருக்குரிய மைனரும் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5ங்கிற நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் எதானே எடுத்துக்கணும். அப்போ இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் கட் பண்ணிடணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 25. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 1. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, பிரின்சிபல் டயகனல்லேருந்து செகண்டரி டயகனலாக நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவை நம்ம அடிச்சிடணும், இந்த காலமை நம்ம அடிச்சிடணும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இந்த 4 எலமெண்ட்ஸும். ஃபர்ஸ்ட்டு இந்த 1 × 5 இந்த பிரின்சிபல் டயகனலில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், 5. ஓகே, அடுத்து செகண்டரி டயகனல்ன்றது இதுதான், 1 அப்புறம் மேலே இருக்க 1 1 × 1 1. அப்போ 5லேருந்து இந்த 1 மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஈஸியாக இருக்கா உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்பிள் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நம்பரோட மைனரையும் நம்ம கண்டுபிடிச்சி போடணும். அடுத்து லாஸ்ட் 1. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, 1 இருக்கக்கூடிய இந்த இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம அடித்து கொடுத்துட போகிறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 × 1 1. ஓகே, 1லேருந்து இது பாருங்கள், 1 × 5 5. அப்போ 1 - 5 கண்டுபிடிச்சிட்டோமா.
இதை விட சிம்பிள் மெத்தட் என்ன, டிட்டர்மினண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே இதை தானே கண்டுபிடிச்சோம். ஸோ டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கும் போது முன்னால் அந்த நம்பரை எடுத்து எழுதுவோம். நம்ம நம்பரை மட்டும் விட்டுட்டு இந்த மைனரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரோவுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி நான் 3 ரோ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ நான் வந்து அடுத்தடுத்த ரோவை நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமேல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு 5 minutes கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அட்ஜியே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அட்ஜியே கண்டுபிடிக்கிறோம்னா என்ன பண்ண போகிறோம், இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த டி நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். அதுக்காக தான் இந்த டி வந்து நம்ம போடுறத மறக்கக்கூடாது. ஓகே, அட்ஜியே கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டாலே இந்த டி வந்து நம்ம வந்து எழுதிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 25லேருந்து 1 போச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 24. இப்போது இங்கே 5லேருந்து 1 போச்சுன்னா 4ன்றது +4. இந்த இடத்துல இந்த +4ஐயும் இந்த மைனஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -4. ஓகே, இப்போது 1லேருந்து -5 5 வந்து மைனஸ் பண்ணும்போது -4ன்றது கிடைக்குது. இந்த ப்ளஸோட மல்டிப்ளை பண்ணும்போது அதே -4 தான் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4, முன்னால் என்ன இருக்குது மைனஸு, அப்போ -4 -4. ஓகே, இப்போ அதுக்கடுத்து இங்கே அதே மாதிரி 25ல் 1 போச்சுன்னா 24. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 5ல் 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 4. இந்த 4 இன்ட்டு -4. ஓகே, அதே மாதிரி தான் கீழே 1லேருந்து -1 -5 போது ஆன்சர் என்ன கிடைக்கும், -4. இப்போ இந்த இடத்துல 5 -1 அப்போ 4 கிடைக்கும். 4 இன்ட்டு -4. ஸோ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி நம்ம எழுதியாச்சு. மேலே வந்து டிரான்ஸ்போஸ்ன்ற லெட்டரும் டீன்றதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போது இந்த ரோ இருக்கு இல்லையா, இதை நம்ம காலமாக எழுத போகிறோம். அப்போ பாருங்கள், 24 -4 -4. ஸோ இதே தான் நமக்கு கிடைக்கிது. ஏன்னா சில மேட்ரிக்ஸ் அப்படி தான் இருக்கும், ரோவை காலமாக மாற்றினாலும் அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகாமல் எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 24 -4 -4ன்றதை காலமாக நான் எழுதிட்டேன். அடுத்து பாருங்கள், செகண்ட் காலம், இந்த செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, இதை நம்ம காலமாக மாற்ற போகிறோம். பாருங்கள், -4 24 -4. இப்போ அடுத்து தேர்ட் ரோவை நம்ம தேர்ட் காலமாக எழுத போகிறோம். ஸோ -4 -4 24. அதே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. டிரான்ஸ்போஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த டி அப்படிங்கிறத நீங்கள் போடக்கூடாது. ஓகே, நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத இன்டிமேஷன் தான் இது. நீங்கள் தான் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்களே, அப்போ ஃபைனல் ஆன்சருக்கு நீங்கள் டி போடக்கூடாது. இதுதான் இந்த ஏவோட அட்ஜாயிண்ட்டு. அட்ஜியே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அட்ஜேவை யூஸ் பண்ணி நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, அட்ஜிஏ. ஸோ நம்ம இப்போ அந்தந்த வேல்யூஸை அங்கங்கே சப்மிட் பாருங்களேன். இப்போ 1/determinant வேல்யூ என்னது, 112, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மேட்ரிக்ஸு. ஸோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். 24 -4 -4 -4 24. இது 4. என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் அப்படி இருக்குது. ஸோ மேக்ஸுன்றது நம்ம மனப்பாடம் பண்ணுறது இல்லையா, நம்ம புரிஞ்சு படிக்கிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் அது 24 அப்படின்றது. இப்போது நம்ம ஏ இன்வர்ஸ்க்கு எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். அப்போ கடைசி நம்ம என்ன பண்ணலாம்னா, உள்ள ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அப்போ காமனாக வெளியில் எடுக்கலாம்னா 4 டேபிளில் 24 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 4s are 20, 6 4s are 24. ஓகே, அப்போ நம்ம 4 வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறது பாருங்கள்,
1 12 இன்ட்டு இப்போ காமனாக 4 வெளியில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. உள்ளே என்ன இருக்கும்? 6. 4 எடுத்துட்டோம்னா உள்ள -1 -1 -1 6 -1 -1 6. ஓகே, இப்போ இது ரெண்டையும் அடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 4s are 8, மீதம் வந்து 2. பாருங்க, 1 4s are 4. இப்போ இதில் வந்து 2 4s are 8, ரிமைனிங் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 5 4s are 20, 24, 28, 32. அப்போ 8 4s are 32. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/28 அப்படின்னு போட்டுட்டு இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிடணும். அவ்வளோதாங்க, A இன்வர்ஸ் நாம் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஈஸி. கோஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது மட்டும் நம்ம அமைதியாக நமக்கு அது கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரிஞ்சுட்டா ரொம்பவே ஈஸி. கடன்னு நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு மல்டிப்ளிகேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், A² கேட்டிருக்காங்க. அப்போ A² என்ன அர்த்தம்? A இன்ட்டு A. இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுத போகிறோம்? 5 3 -1 -2 5 3 -1 -2. ஸோ இதே மேட்ரிக்ஸை 2 தடவை எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் A² கிடச்சிரும். ஓகே, சரி. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்காக நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த கொடுத்துருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இதில் நான் எந்த மேட்ரிக்ஸ் சிம்பிள்லாம் நான் போடலை, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக விளங்கும் அப்படின்றக்காக. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோ, இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலம். இப்போ மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், இங்கே நான் மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். இப்போது இந்த 5 இருக்கு இல்லையா, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 5 25. ஓகே, இப்போ செகண்ட் எலிமெண்ட் என்னது? 3. இதையும் மல்டிப்ளை பண்ணும். 3 × -1 -3. முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ரோவையும் அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து அதே ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எடுத்துக்க போகிறோம். செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம 5ஐயும் இந்த செகண்ட் காலம், இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 3. 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 15. இப்போ இந்த 3ஐயும் இந்த -2ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ -6. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து எடுத்துக்க போகிறது இந்த செகண்ட் ரோ. செகண்ட் ரோ வச்சு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் காலமை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -1 × 5 is equal to -5. இப்போ -2 இருக்குது, இதை வச்சு இந்த -1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -× +, 1 × 2 2. ஓகே, இப்போ இதே ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோ வச்சு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -1. ஓகே, -1ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? -3. இப்போ இந்த -2ஐயும் இந்த -2ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -× +, 2 × 2 4. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு A² கிடைச்சிரும். பாருங்கள், 25ல் 3 போச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 22. ஓகே, 15ல் 6 போச்சுன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9. இப்போ -5ல் 2 போயிடுச்சுன்னா -3. -3யும் +4ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது 1. இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதில் நம்ம இப்போ 2/2 மேட்ரிக்ஸ்க்கு பார்த்துருக்கோம். இதே 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தாலும் இதே மெத்தடு தான். பாருங்களேன், இப்போ 3/3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா பாருங்கள், 1 2 3 4 4 5 6 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 7 8 9. ஸோ இந்த சைடும் இதே எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோம்னா இதை வச்சு இந்த 3 காலமையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும்.
ஃபஸ்ட்டு இந்த காலம் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறமே இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம எழுதிடுவோம். அதுக்கடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கணும். இதை வச்சு இந்த 3 காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் தேர்ட் ரோ நம்ம எந்த ரோ எடுக்கிறோமோ அதுலேயே தான் நம்ம ஆர்டரை எடுத்து எழுதிக்கிட்டே வருவோம். ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. அடுத்து நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷன் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் அடிஷன் நம்ம பார்க்குறோம். இதுக்கு நான் 2 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம a + b கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் தனியாக கொடுத்துருக்க எலமெண்ட் எழுதிக்கிறேன் பாருங்க. இந்த மேட்ரிக்ஸ், இப்போ பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு இல்லையா இந்த மேட்ரிக்ஸ்க்கு, பாருங்க. இப்போ 1 இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸில் 1 இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எது? இதுதான். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்க. 1 + 5. ஓகே, அடுத்து வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் இதுதான் 2. இங்கே என்ன இருக்கு? -6. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 - 6. இப்போ பாருங்க, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3. இதே செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த மேட்ரிக்ஸில் 7. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3 + 7. இப்போ செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் இது. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் இதுதான். ஸோ 4 + 8. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 1 + 5 அப்படிங்கிறது 6. 2 - 6 இதை சால்வ் பண்ணோம்னா -4. இது வந்து 3 + 7 10. 8 + 4 12. அவ்வளோதான் மேட்ரிக்ஸ் அடிஷன். இதுதான். இந்த ரோல இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா அதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இதே மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் அடிஷன். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம் பாருங்கள். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதுலேருந்து இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ். ஓகே, இப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா இந்த மைனஸ் சிம்பிள் வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம கொண்டு போகிறோம். மைனஸால் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ பாருங்க, இப்போ இந்த மைனஸால் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். அப்போ இந்த மைனஸ் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் -5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? +6ன்னு வந்துடும். ஓகே, ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். பட் நான் சொல்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ -7 -7. -8 -8. சேம் அதே மாதிரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ இந்த 1ஐயும் இந்த -5ஐயும் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். -5. ஓகே, அடுத்த எலிமெண்ட் பாருங்க. 2 + 6. அடுத்தது 3. இதே மாதிரி இங்கே என்ன இருக்கு? 3 - 7. 4 -8. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -4 8 -4 -4. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ இதே மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷனை இன்னொரு விதமாகவும் பண்ணலாம், அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷனில் அடுத்த மெத்தட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா,
இது இருக்கு இல்லையா, இதிலிருந்து இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது தான். அப்போ பாருங்க 1 மைனஸ் 5. இப்போ 2 இதிலிருந்து இந்த மைனஸ் 6 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் அப்புறம் மைனஸ் 6. ஓகே, இப்போ அடுத்து 3 இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 3 மைனஸ் 7. அடுத்து 4 இதிலிருந்து இந்த 8 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 4 மைனஸ் 8. இப்போ பாருங்க 1 மைனஸ் 5 ஆன்சர் என்னது மைனஸ் 4. இப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 2 ப்ளஸ் 6 8. ஓகே, கீழே பாருங்க 3லேருந்து மைனஸ் 7னா மைனஸ் 4, மைனஸ் 7லேருந்து ப்ளஸ் 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 4 கிடைக்கும். இப்போ 4 மைனஸ் 8 இதோட ஆன்சர் வந்து மைனஸ் 4. அவ்வளோதான் இந்த சம்.